அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆரோக்கிய பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்காப்புளி. அது தெரியாத ஆளே கிடையாது. அதிலும் 90s கிட்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். 90 கிட்ஸை பொறுத்த வரைக்கும் கொடுக்காப்புளின்னா அவ்வளோ ஒரு விருப்பமான ஒரு பழமும் கூட. ஆனால் 2K கிட்ஸுக்கு இதை பற்றி அதிக அளவில் தெரியல அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த காலத்தில் அதிகமாக யாருமே இந்த கொடுக்காப்புளி அப்படின்ற ஒரு பழத்தை விரும்புறது கிடையாது. அதனாலேயே அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியறது கிடையாது. ஆனால் கொடுக்காப்புளி எந்த அளவுக்கு 90 கிட்ஸோடைய ஃபேவரட் ஃபுட்டில் ஒன்றும், அதுக்கு அதிகமாகவே பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எங்கே நீங்கள் கொடுக்காப்புளியை பார்த்தாலும் கண்டிப்பாக விட மாட்டீங்க. அது எவ்வளவு பணம் கொடுத்தாவது நீங்கள் வாங்கி அதை கண்டிப்பாக சாப்பிடுவீங்க. அதில் மருத்துவ குணங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதற்கு நிகராக பார்த்தீங்க அப்படின்னா அதே அளவில் சுவையும் நிறைந்திருக்குங்க. ஒரு மிகுந்த சுவையோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ குணங்கள் நிறைந்த கொடுக்காப்புளி பற்றி தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொடுக்காய் புளியில் மருத்துவ குணங்கள் பல நிறைஞ்சிருக்குங்க. இந்த மரத்தின் இலைகள், காய்கள் மற்றும் பூக்கள் மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஆஸ்துமா போன்ற பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைய பெற்றிருக்கிறது. ஒரு நிவாரணியாக இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய நோய்களை தடுக்கிறது. இந்த மரங்கள் பொதுவாக சாலையோரங்களில் அல்லது காடுகளில் இருக்கும். இதனால தான் இதனை ஜங்கிள் ஜிலேபி அப்படின்னு பலரும் அழைக்கிறாங்க. கொடுக்காப்புளியில் வைட்டமின் சி, வைட்டமின் B1, B2, B3, வைட்டமின் கே, இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், புரதம், சோடியம் மற்றும் வைட்டமின் ஏ ஆகிய ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறது அப்படின்னு ஒரு ஆய்வில் வழங்கப்பட்ட தரவுகள் சொல்லுது. கொடுக்காய்ப்புளியில் பினோல்கள் மற்றும் பிளாவாய்டுகள் போன்ற சக்தி வாய்ந்த பைட்டோ கெமிக்கல்ஸ் நிரம்பி இருக்கு. பழங்களின் பிற எத்தனாலிக் ஹெப்ரோசனிக் அமிலமான டெட்ரோகோசனோல், ஹெக்ஸாடெனோக்டாயிக் போன்ற அமிலம் மற்றும் ஸ்டெக்மாஸ்ட்ரல் ஆகியவை நிரம்பியும் இருக்கின்றது. கொடுக்காய்ப்புளி விதைகளில் சபோனின்கள், கிளைகோசைடுகள், பாலிசாக்ரைடுகள், குவார்டெசின் போன்ற பல்வேறு அமிலங்கள் இருக்கிறதுங்க. ஃபார்மிக் அமிலம் போன்றவை நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இதில் கிட்டத்தட்ட 17 நிறைவுறா கொழுப்பு அமிலங்களும் 9 நிறைவுற்ற கொழுப்பு அமிலங்களும் இருக்கின்றன. இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் வலுவான ஆக்சிஜனேற்ற அழற்சி எதிர்ப்பு, ஆன்டியோபேட்டிக், வலி நிவாரணி மற்றும் பிற பண்புகளை கொண்டிருக்கு. இந்த காய்கள் பச்சையாக இருக்கும்போது பச்சை நிறத்திலையும் வறுக்கும் போது இளஞ்சிவப்பு நிறத்திலையும் காணப்படுது. இந்த காயில புளிப்பு தன்மை நிறைந்து இருக்கும். இந்த கொடுக்காப்புளி ஆகிய நன்மைகள் பற்றி இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். அதாவது கொடுக்காய் புளியில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து, வைட்டமின் சி மற்றும் சபோனின்கள் அதிக செறிவு எடையை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள உதவுகிறது. அதிக கொழுப்பு நிறைந்த உணவில் சபோனின்கள் எடையை 20 முதல் 30% குறைக்கலாம் அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லியிருக்காங்க. கொடுக்காய் புளியின் இலைகள் சக்தி வாய்ந்த சைட்டோடாக்சிக் மற்றும் புற்றுநோயை தடுக்கக்கூடிய பண்புகளை கொண்டிருக்கிறதுங்க. இந்த இலைகளில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய புற்றுநோய் எதிர்ப்பு காரணிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அபோஸ்டெசிஸ் செயல்முறையின் மூலமாக மார்பக புற்றுநோய் செல்களை மட்டுமே குறைக்க உதவியது என்றும் சாதாரண செல்களை அல்ல அப்படின்னு ஒரு ஆய்வில் கண்டறியப்பட்டிருந்தது. மேலும் இதனுடைய பழத்தில் வைட்டமின் B1 நிறைஞ்சிருக்கிறதுனால அதை உணவில் சேர்த்து கொள்வதன் மூலமாக வளர்ச்சி கட்டி வளர்ச்சி அதிகரிக்கலாம், தடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மூளை தட்டு கட்டி வளர்ச்சியை தடுப்பாங்க. அதே மாதிரி இந்த கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய பண்புகள் பார்த்தீங்க அப்படின்னா குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுது. பழங்காலம் தொட்டே பாரம்பரியமான குடல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இந்த காய் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதில் குடல்களுக்கு தீங்கு விளைவிப்பதாக கூறப்படும் இகோலி மற்றும்
மற்றும் சிக்லா போன்ற நோய் கிருமிகளை தடுப்பதற்கான ஆன்டிமைரோபியல், ஆக்சிசனேற்றம் மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் நிறைந்திருக்கின்றன. இந்த கொடுக்காய் புளியில் விதைகள் இருக்கக்கூடிய ஒலியோனிலிக் அமிலம் உடல் செயல்பாடுகளை பராமரிக்க உதவுகிறதுங்க. அதே மாதிரி சருமத்தில் ஏற்படக்கூடிய தோல் அழற்சி, வீக்கம், அரிப்பு போன்றவற்றிலிருந்து பாதுகாத்து சரும ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுகிறது. இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி, டானிக்குகள், சைபோன்கள் நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய ஆக்சிஜனேற்றம், அழற்சி எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளுக்கு காரணமாகிறது. இதனுடைய பண்புகள் நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் உதவி செய்யுதுங்க. அதே மாதிரி கொடுக்காய் புளி நீரிழிவு நோயை சரி செய்ய பயன்படுத்தப்படுதுங்க. 200 இருந்து 400 மில்லிகிராம் கிலோகிராம் ஆல்காய்டுகள், டானின்கள் போன்ற புரதங்கள் மற்றும் சபோனின்கள் ஆகியவற்றில் இருக்கக்கூடிய பைட்டோ கெமிக்கல்கள் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைச்சி குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்த உதவி செய்கிறது. அதே மாதிரி கொடுக்காய் புளி பார்த்திங்கன்னா கல்லீரலில் இருக்கக்கூடிய அனைத்து நச்சு ரசாயனங்களையும் வளர்சிதை மாற்றம் செய்து அவை நம்மளுடைய உடல்ல இருந்து வெளியேற உதவுகிறது. ஆனால் அதிகப்படியான ரசாயன பொருட்களின் கலவை காரணமாக கல்லீரல் செயல்பாடுகள், அப்போப்டெசிஸ் ஆகியவற்றில் அசாதாரணத்தை ஏற்படுத்தக்கூடிய கல்லீரல் காயங்கள் ஏதேனும் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதே மாதிரி எலும்புகள் மற்றும் தசை பிடிப்புகளுக்கும் உதவுகிறதுங்க. இந்த கொடுக்காய் புளியில் இருக்கக்கூடிய கால்சியம் எலும்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவி செய்து, அதே நேரத்தில் இதனுடைய இலைகள் தசையை தளர்த்தும் செயல்பாடு இருக்குங்க. இதனால வலி மற்றும் தசைகளின் விரைப்பை எளிதாக்க இது உதவி செய்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி கொடுக்காய் புளி பார்த்தீங்க அப்படின்னா இலைகள் முக்கியமாக காச நோய் எதிர்ப்பு மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கிறது. இதன்குள் முக்கிய ஊட்டச்சத்துக்களால் செறிவூட்டப்பட்டாலும் அதிகமான பைட்டோ கெமிக்கல்ஸ் இதில் இருக்கு. கொடுக்காய் புளியின் பட்டை மற்றும் இலைகளில் இருக்கக்கூடிய மைக்கோ பாக்டீரியம் காச நோய் வளர்ச்சியை தடுக்கவும் ஆரம்ப சிகிச்சையாக இது உதவி செய்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வைட்டமின் பி இதில் நிறைஞ்சிருக்கிறது. இவை பல்வேறு நோய்களில் இருந்து தற்காத்து கொள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவி செய்கிறது அப்படின்னு சொல்லலாம். கொடுக்காய் புளி பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்காய் புளி சாற்றில் ஆல்கலாய்டுகள், கூமரின், அந்தோசைன்கள் போன்ற டானிக்குகள் நிறைஞ்சிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் ஏக்கு எதிரான பூஞ்சை காளான் செயல்பாடுகளையும் கொண்டிருக்கு. இதனால் நாள்பட்ட நுரையீரல் தொற்று மற்றும் ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கொடுக்காய் புளியில் வயிற்று புண்களால் ஏற்படுகின்ற அந்த வயிற்று புண்களால் உருவாகக்கூடிய சில பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம். அதை சரி செய்ய உதவுகிறது. கொடுக்காய் புளியில் வயிற்று புண் எதிர்ப்பு பண்புகள் அதிகமாக இருக்குது. இது நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தின் அளவை குறைக்கும் தன்மை கொண்டது. இது இறப்பையில் அமில சுரப்பு உற்பத்தியை தடுக்கிறதுங்க. இதனால் வயிற்றில் புண்கள் அதிகரிக்கிறதையும் தடுக்கிறது. இதன் காரணமாக வெளிப்படக்கூடிய அச்சரம் அப்படின்ற அந்த வாய் புண்களையும் தடுக்கிறது. இதில் இருக்கக்கூடிய குர்சடைன் மற்றும் சில அமிலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வயிற்று ஆரோக்கியத்தை பராமரிக்க நமக்கு உதவி செய்யுது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் கொடுக்காய் புளியினுடைய இலைகள், விதைகள் மற்றும் பழங்கள் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு. கொசுவினால் ஏற்படக்கூடிய காய்ச்சலுக்கு முக்கிய காரணமான ETS அப்படின்ற சொல்லக்கூடிய குளுக்கோஸ் போன்ற கொசு லார்வாக்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்த உதவுகிறது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் காய்ச்சலால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை தடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவி செய்கிறதுங்க. அதே மாதிரி கொடுக்காய் புளி ஒரு சிறந்த தளர்வு மற்றும் தசை தளர்த்தும் செயல்பாடுகளை கொண்டிருக்கிறது. மூளையில் நரம்பியல் கடத்திகளாக செயல்படும் அமினோ அமிலத்தின் செறிவு அதிகரித்து பின்பு எலும்பு தசைகளை அதனுடைய தளர்வு செயல்பாட்டின் மூலமாக தளர்த்துகிறது. இது கவலை மற்றும் மனசோர்வுகளை தடுக்க உதவி செய்கிறது. அதே நேரம் பார்த்திங்கன்னா கொடுக்காய் புளியில் இருக்கக்கூடிய மொத்த சீரம் மற்றும் மோசமான கொழுப்பின் அளவை
குறைக்க உதவுகிறது. அதே நேரத்தில் அதனுடைய ஹைபர் பிளேமெட்ரிக் எதிர்ப்பு செயல்பாடு காரணமாக நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்கிறது. மேலும் அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகள் இதயத்தை ஆக்சிஜனேற்ற அழுத்த பிரச்சனைகளில் இருந்து பாதுகாக்க உதவி செய்கின்றது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கொடுக்காப்புளியினுடைய வயிற்றின் தசைகளை தளர்த்துவதன் மூலமும் ஆற்றலை வழங்குவதன் மூலமும் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை தடுப்பதன் மூலமும் வயிற்றுப்போக்கு பிரச்சனையை சரி செய்ய உதவுகிறதுங்க. கொடுக்காய் புளியில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய முள்ளினுடைய பட்டை சில எரிச்சலூட்டும் பொருளை கொண்டிருக்கிறது. இது நம்மளுடைய உடலின் கண் தொற்று, தோல் எரிச்சல் மற்றும் ஒவ்வாமைகளை ஏற்படுத்தக்கூடும். கர்ப்பிணி பெண்கள் மற்றும் தாய்ப்பால் கொடுப்பதற்கு முன்பு மருத்துவரை கலந்து ஆலோசிக்க வேண்டியது அவசியமாகின்றது.